அனிருத்தோட ரீசெண்டான ஒரு இமேஜை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அனிருத் வந்து விடாமுயற்சி மூவியோட ஆல்பம்க்கு ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிலீஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைனல் டச் டு விடாமுயற்சி ஆல்பம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைனல் டச்சுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு கேட்டால், சவாடிகா சாங்கை வந்து சென்சார் பண்ணாங்க. அதில் வந்து கிஸ்ஸா அப்படின்ற வார்த்தையை மட்டும் மியூட் பண்ணிட்டாங்க போல். ஸோ மியூட் பண்ண அந்த வார்த்தைக்கு ரீப்ளேஸ் வார்த்தையாக ஏதாவது அனிருத் சைட்லேருந்து போட்டிருப்பாரோ என்னமோ. ஸோ அதுதான் ஃபைனல் டச் ஃபார் விடாமுயற்சி ஆல்பம் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு நான் நினைக்கிறேன். ஸோ விடாமுயற்சி படத்தோட டிக்கெட் புக்கிங் 31 ஆரம்பிக்குன்ற மாரி தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட்லாம். இன்னொரு பக்கம் ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு விடாமுயற்சி படத்தோட டிக்கெட் புக்கிங் ஆரம்பிச்சிட்ருக்காங்க. யூரோப் சைடெல்லாம் நிறைய பேர் ரசிகர் ஷோக்கான டிக்கெட்ஸையும் வாங்கி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ விடாமுயற்சி படத்தோட அந்த ஃபஸ்ட் ஷோ பார்த்திங்க அப்படின்னா 8 மணிக்கு காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெட் ஜெயண்ட் மொத்தமாக 950 ஸ்க்ரீன்ஸ்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக எத்தனை ஸ்க்ரீன்ஸ்னு தெரியல. ஓகே மக்களே, நீங்கள் ஃபஸ்ட் ஷோக்கு பிளான் பண்ணிட்டீங்களா, டிக்கெட் வாங்கிட்டீங்களா ரசிகர் ஷோக்குன்றதை கமெண்டில் போட்டுருங்க. மறக்காமல் சென்னை கைஸாக இருந்தால் ரோஹினி தேட்டரில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். அங்கேருந்து நம்ம சேனல் மூலமாக லைவ் போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ரோஹினி தேட்டர் வந்தால் அந்த லைவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் மக்களே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.